எக்ஸசைஸ் 3.6 கொஸ்டின் நம்பர் 5 இதனுடைய வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த செகண்ட் டேர்மில் இந்த பிளேஸில் மட்டும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ரிமைனிங் அப்படியே தான் எழுத போகிறேன். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பதிலாக a ப்ளஸ் பி இன்ச்சு a மைனஸ் பி அப்படின்னு எழுத முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் டினாமினேட்டர் பாருங்கள். a மைனஸ் பி மேட்ச் ஆகுது. பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு a ப்ளஸ் பி இருக்குல்ல, அப்போ அந்த a ப்ளஸ் பியால் மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு டேர்மில். இப்போ டினாமினேட்டர் சேமாக மாறிட்டு, அப்போ ஹோல் டிவைடட் பை a ப்ளஸ் பி இன்ச்சு a மைனஸ் பி போட்டுடலாம். மேலே a ப்ளஸ் பி மைனஸ் 2bன்னு இருக்கு. இது ரெண்டும் லைட்டாக இதில் ஒரு பி இருக்குது, இல்லை 2b இருக்குது. அப்போ 2bலேருந்து ஒரு பியை செப்பரேட் பண்ணி 2bக்கு முன்னாடி மைனஸ் இருக்கா, அந்த மைனஸை போட்டுருங்க. பை a ப்ளஸ் பி இன்ச்சு a மைனஸ் பி. இப்போ இந்த a மைனஸ் பியும் a மைனஸ் பியும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் யார் இருப்பா அப்படின்னா 1 டிவைடட் பை a ப்ளஸ் பி. இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், பிக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகே, 1 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2x மைனஸ் 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 2x மைனஸ் 1 டிவைடட் பை 2x ப்ளஸ் 1. இந்த 2 ஃப்ராக்ஷனை ஆட் பண்ண போகிறோம். பட் டினாமினேட்டர் நாட் சேம் அப்படின்னால கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2x ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர், சென்டரில் ப்ளஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2x minus 1 into 2x plus 1. Okay. 1 divided by denominator ஒரு fraction இருக்கு, அது numerator கிட்ட வரும்போது தலைகீழா மாறிடும். Okay. 2x minus 1 into 2x plus 1 whole divided by 2x plus 1 the whole square plus 2x minus 1 the whole square. நியூமிரேட்டர் ஒரு ஃபார்முலா தான், a ப்ளஸ் பி இன்ச்சு a மைனஸ் பி. ஸ்டார்டிங்லேயே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ அது ரிவர்ஸில் இருக்குது. a ப்ளஸ் பி இன்ச்சு a மைனஸ் பியை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிடலாமா? அப்போ 2x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை கீழே a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகே, 2x தி ஹோல் ஸ்கொயர் இதான் a ஸ்கொயர், அப்புறம் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தானே, 2 இன்ச்சு a இன்ச்சு b ப்ளஸ் போட்டுக்கிறேன். இது a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். 2x தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ச்சு 2x இன்ச்சு 1. ஓகே, இந்த ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்கொயரை உள்ளட்டுவாங்க. அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தான் டிவைடட் பை இந்த ஸ்கொயரும் உள்ளட்டு வந்துடுங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு 4x ஸ்கொயர் வரும், இந்த இடத்துலையும் ஒரு 4x ஸ்கொயர் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8x ஸ்கொயர். ஓகே, 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 1 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் 2 வந்துடும். ஓகே, நியூமிரேட்டர் அதே தான். டினாமினேட்டரில் 2 காமன் ஃபேக்டர் எடுக்கிறேன். இந்த 8 2 இன்ச்சு 4னு எழுதலாம். ஓகே, அப்போ 2 தான் காமன் ஃபேக்டர், அதை எடுத்துருவோம். ரிமைனிங்கை ப்ராக்கெட்டில் எழுதிடலாமா? 4x ஸ்கொயர் ஃபஸ்ட் டேர்மில் ரிமைனிங், செகண்ட் டேர்மில் ப்ளஸ் 1 தான் ரிமைனிங். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே.